எங்க வீட்ல இருக்க குழந்தைங்களுக்கு ப்ரோக்கோலியே பிடிக்காதுங்க. உங்க வீட்லயும் அப்படிதான் அப்படின்னா, இந்த ஸ்நாக்க ட்ரை பண்ணி பாருங்க. செய்யறதுக்கு கொஞ்சம் டைம் தாங்க எடுக்கும். அது மட்டும் இல்லாம இத ரொம்ப ஈஸியாவே செஞ்சு முடிச்சிடலாம். கேரட்ட தோல் சீவிட்டு இந்த மாரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரோக்கோலிய இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சுடு தண்ணீல ஒரு 1 நிமிஷம் போல போட்டு எடுத்துக்கோங்க. இதுவே நீங்க கொஞ்சம் பன்னீர் எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு ஹோம்மேட் பன்னீர் தான் எடுத்திருக்கேன். பாதி பன்னீர வேற ரெசிபிக்கு யூஸ் பண்ணிட்டு, பாதி பன்னீர நான் வந்து இதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதுல வந்து இந்த கட் பண்ணி வச்சிருக்க கேரட்டும், ப்ரோக்கோலியும் போட்டு நல்லா ஓட்டி எடுத்துக்கோங்க. இது நல்லா கொர கொரன்னு வரணும். நைஸா அரைச்சிராதீங்க. கொர கொரன்னு வந்தா போதும். அரைச்சு வச்சிருக்கிறதெல்லாம் ஒரு மிக்ஸிங் பவுல்ல சேர்த்துட்டு, இந்த பன்னீரையும் அதோட சேர்த்துட்டு, கையாலேயே பன்னீர பெசஞ்சு விட்டுக்கோங்க. இதுல என்னென்ன சேர்க்க போறோம் அப்டின்னா, கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கடல மாவு, 1/2 ஸ்பூன் அரிசி மாவு, 1/4 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் தனியா தூள். இது எல்லாத்தையுமே கையாலேயே நல்லா பெசஞ்சு விட்டுக்கோங்க. இதுல தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. இந்த அரிசி மாவு, கடல மாவு எல்லாமே இந்த பைண்டிங்க்காக தான் நான் இதுல சேர்த்திருக்கேன். இத நல்லா உருண்ட புடிச்சு, நீங்க எவ்ளோ மெல்லிசா நீங்க தட்ட முடியுமோ தட்டி வச்சுக்கோங்க. இல்ல கட்லட் ஷேப்ல கூட நீங்க பண்ணிக்கலாம். இது ஹெல்தியா பண்ணணுன்றதுக்காக நான் டீப் ஃப்ரை பண்ணல. இது வந்து ஷாலோ ஃப்ரை தான் பண்றேன். கொஞ்சமா கீ இல்ல பட்டர் விட்டுக்கோங்க. இதுக்கு நான் வச்சிருக்க பேர் பார்த்தீங்கன்னா, ப்ரோக்கோலி பைட்ஸ். இது வேகத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால இத பிரஸ் பண்ணி நீங்க திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. 2 பக்கமும் நல்லா வெந்த உடனே இத சாப்பிட்டு பாருங்க. இது சூப்பரா இருக்கும். குழந்தைங்களுக்குமே இது ரொம்ப பிடிக்கும்.